கமகமன்னு ஒரு அருமையான மீன் குழம்பு செய்ய போறோம். இதுக்கு அடுத்து ஒரு கடாய் வச்சு அதுல ஒரு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் தாளிச்சுக்கோங்க. 20 நம்பர் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 15 பல் பூண்டு, சிறு துண்டு இஞ்சி, கொஞ்சமா கருவேப்பிலை, மிளகு சேர்த்து அரைச்சி விழுதாக்கி எடுத்துக்கோங்க. இந்த விழுதை இதுல சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசல் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு இதை கொதிக்க விடுங்க. இது கொதிச்ச பிறகு இதில் சுத்தம் செஞ்சு வச்சிருக்க மீனை சேர்த்துக்கோங்க. மீன் துண்டு சேர்த்து ஒரு 7 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தா அருமையான மீன் குழம்பு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.